ஜூலை மாதத்தின் மீன ராசிக்காரர்களுக்கு 10 மற்றும் 5க்குரிய குரு சந்திரன் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. தொழில் தொழில் தொழில், வேலை 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 என்று ராப்பகலா பாடுபடுறதுக்கு உங்களுக்கு எண்ணம் வந்துருங்க. இது வரைக்கும் இருந்த மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிடும், பயமும் குறைய ஆரம்பிச்சிடும். குருவுடைய பார்வையிலேயே சனி இந்த மாசம் இருந்து இந்த மாசத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு சனி பகவான் வகரம் பெறுகிறாருங்க. ஜனநாள ஜாதகத்துல சனி வகரமா இருந்துச்சுன்னா அடுத்து வரக்கூடிய 3 மாசமும் இந்த வக்கர பெற்ற சனியால உங்களுக்கு ஃபேவரா கொண்டு போகுங்க. குரு வழிபாடு நீங்க கட்டாயம் பண்ணிக்கணும், குலதெய்வ வழிபாடும் கம்பல்சரி பண்ணிக்கங்க. இது ரெண்டும் துணை இருக்கிறதுனால பயமே இல்லாம நீங்க சக்சஸ் அப்படிங்கிறது சொல்லலாம். வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பாக்கியாதிபதி அவர் 3ல மறைஞ்சாலும் பஞ்சமாதிபதி சாரத்திலேயே பயணம் பண்ணுவாரு, பிறகு சுயசாரத்திலையும் பயணம் பண்ணுவாரு. ஸோ உங்களுடைய முயற்சி எல்லாமே ரகசியமாகவே இருக்கும், யாருக்குமே தெரியாம உழைப்பீங்க, ராப்பகலா பாடுபடுவீங்க. இந்த மாசத்தின் பிற்பகுதியில கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குங்க. 3-8க்குரிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்துல இருந்து ரோகஸ்தானத்துக்கு வந்துடுவாரு மாசத்தின் பிற்பகுதியில. அங்க வந்து கேதுவுடன் இணைந்து ரோகாதிபதியுடைய சாரத்திலேயே செல்றதுனால விபரீத ராஜயோகம் இந்த மாசத்தின் பிற்பகுதியில கண்டிப்பா மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. ரோகாதிபதி சூரியனும் குருவுடன் இணைஞ்சிருவாருங்க. ஸோ விபரீத மாற்றங்களை நீங்க ஒரு அதிர்ஷ்டமா நீங்க பெற போறீங்க. குழந்தைகளால் ஒரு நன்மை இருக்குங்க. புதிய காதல் மலர்வதற்கு ஜூலை மாசம் வாய்ப்பு இருக்கு. சில பேருக்கு திருமணம் வரணும், கண்டிப்பா வருங்க. கேது பகவான் 6ல் இருக்கிறதுனால நோய் நொடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். ஏன்னா உங்க ராசியை சார்ந்த குரு பகவான் பார்த்துறாரு இல்லைங்களா. பயப்படாதீங்க, பயம் தான் உங்களுக்கு வந்து எதிரியா இருக்குது. பயம் குறைஞ்சி கடின உழைச்சி சுப விரயங்களை இந்த மாசம் நீங்க மீட் பண்ண போறீங்க. பயனுள்ள சுப விரயங்கள் அத்தனையுமே பயனுள்ள செலவுகள், திருப்தியா இருக்கும். காலையில வருத்தப்படுவீங்க, மதிய நேரத்துல கடின உழைப்பீங்க, சாயங்கால நேரத்துல பரவாயில்ல இன்னைக்கு நல்லபடியா நாள் போச்சு அப்படின்னு ஃபேவரா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த புதன் பகவான் 7-4க்குரிய புதன் பகவான் வக்கரம் பெற்று மாசத்தின் முற்பகுதியிலேயே 4ல் வந்து ஆட்சியா இருப்பாருங்க. வண்டி வீடு வாகன வசதிக்காக கடினமா எஃபோர்ட் போடுவீங்க. சில பேருக்கு வந்து உங்களுக்கு தாயாருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் உங்க 3 பேர்த்துக்குமே சில கருத்து வேறுபாடு வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் இந்த மாசத்தின் பிற்பகுதியில புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுனால எல்லாமே இந்த மாசத்தின் பிற்பகுதியில ஃபேவராகவே உங்களுக்கு இருக்கும். நான் யாருன்னு காட்டுறேன்டா அப்படின்னு ராப்பகலா பாடுபட போற மாசம் ஜூலை மாசம். நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கடினமா உழைப்பீங்க. விடிய காலமே நீங்க எந்திரிச்சிருவீங்க. எந்திரிச்சு நான் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ண போறீங்க. இப்போ பயத்தை விட்டுருங்க. குரு பகவான் உங்களை காப்பாற்ற போறாரு. 21, 22, 23 ஆகிய 3 நாட்கள் மட்டும் கவனமா இருக்கணும். சந்திராஷ்டமம் என்பதால் அடுத்தவர் விஷயத்தில் தலையிட வேண்டாம், டென்ஷன் ஆகக்கூடாது, மௌனத்தை கடைபிடியுங்கள். லட்சுமி நாராயணா ஜோதிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.